மலர் வந்துட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருடா சுரேஷ், எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமிக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன மலரு, இவ கூட சேர்ந்து நீயும் பயங்கரமா ஆட்டம் போடுற, என்ன அவளை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, அத்தை நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப டூ மச்சா இருக்குது அத்தை. அவன் மதி, அவ எப்படி வந்து இதெல்லாம் செய்ய முடியும்? நானே இன்ன வரைக்கும் இது எதுவுமே செஞ்சதே கிடையாது. நான் வாஷிங் மிஷின்ல போடும்போது மட்டும் துணி பிஞ்சு போகாதா? அவ போடும்போது மட்டும்தான் பிஞ்சு போயிடுமா? இங்க பாருங்க அத்தை, வேணும்னே நீங்க மதிய பழி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும், இங்க பாரு மலரு, உன்னதான் இந்த வீட்டோட நல்ல மருமக, நல்ல குடும்பத்து மருமகன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் அத்தை, இவ்வளோ நாள் நான் சமைச்சிருக்கிறேன், ஒரு நாள் கூட என் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு நீங்களோ மாமாவோ சொன்னதே கிடையாது. சாப்பிடும்போது சமைச்சு போட்டவங்கள்ட்ட முன்னாடி சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு மலரு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியுமா அத்தை? ஆனாலும் ஒரு நாள் கூட நீங்க அதை பத்தி என்கிட்ட சொன்னதே கிடையாது. இன்னைக்கு மதி சமையல் சரியில்லைன்னு சொன்ன உடனே, சரியில்லாமலாம் இல்லை, ஆனா அது உங்களுக்கு நல்லா இல்லை, அதுக்காக என் சமையல் நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசுனங்க. அது மட்டும் இல்லை அத்தை, என் குடும்பத்து ஆளுங்களை ஒரு நாள் கூட நீங்க மரியாதையா எந்த ஒரு விஷயத்துக்கும் கூப்பிட்டதே கிடையாது. நல்ல குடும்பத்து மருமக அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த நல்ல குடும்பத்து மருமகளுக்கு அவங்க வீட்டில் தம்பி இருக்கான், அந்த தம்பிக்கு எதுக்காக ஸ்ருதியை கட்டி கொடுக்க கூடாது? அவளை ஒரு நல்ல குடும்பத்தில் தான் கொடுக்கணும்னு ஏன் முன்னாடி தானே சொன்னீங்க? அப்போ நான் நல்ல குடும்பத்து மருமகளா உங்கள் கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு மதிய வச்சு என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் புகழணும், என் சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வீட்டு வேலை செய்யலை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையும் செய்யலை. நீங்கள் ஏன் குடும்பம், அதனால தான் நான் இவ்வளோ நாளாக சகிச்சுக்கிட்டு சுயமரியாதைன்னு மதி ஒன்று சொன்னால, நிச்சயமாக இது நாள் வரைக்கும் எனக்கு சுயமரியாதை இல்லை தான் அத்தை. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வேகமாக ராஜலட்சுமி ஓடுறாங்க. ஓடி போய் ராகவனை எழுப்புறாங்க. என்னங்க இங்க பாருங்க, இவளுக 2 பேரும் போடுற ஆட்டம் அப்பப்பப்பப்பப்பா என்னால தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே, என்ன லட்சுமி, என்னாச்சு, ஏன் ஏன் இப்படி பதட்டமா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராகவன் கேட்ட உடனே ராஜலட்சுமிக்கு அப்படியே அழுக தாங்க முடியல. என்னத்தங்க சொல்றது, உங்களோட ஜட்டியை துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. அது கூட விடுங்க, இந்த மலரு என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களா? அம்பட்டு பேச்சு பேசுறாங்க. அப்படியே உம்மன ஊமையாட்ட இருந்தவ இன்னைக்கு அவளோட சேர்ந்துக்கிட்டு என்னைய பார்த்து அந்த வார்த்தை கேட்குறாங்க. எனக்கு அப்படியேவும் எங்கிட்டாவது ஓடிடணும் போல தோணுது. ஏற்கனவேவும் இவளால் நம்மளுக்கு நிம்மதி எல்லாம் போச்சு. ஆனால் இப்போ மலரும் கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் ரொம்ப என்னை கொன்னுடுவாங்க போலங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வேகமா ராகவன் வராரு. வந்த உடனே, மலரு, என்ன நீ உன் அத்தையை எடுத்தெறிஞ்சு பேசினையாமா? என்னென்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் உன் அத்தையை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மலரு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? நாங்கள் அத்தையை கொடுமைப்படுத்தினோமா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை மாமா. இங்கே பாருங்க, இந்த உங்களோட ஜட்டியை நீங்கள் தான் துவைக்கணும்னு சொன்னேன், இல்லை அத்தை துவைக்கட்டும்னு சொன்னேன். இதில் என்ன மாமா தப்பு இருக்கு? மதி துவைக்க மாட்டேன்னு சொல்கிறா, அவளை விட வேண்டியதானே. இதில் எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் பண்ணணும்? அதனால தான் மதி துவைக்க மாட்டான்னு சொன்னேன். என் மேலே என்ன மாமா தப்பு? வேணுமனேவும் அத்தை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, லட்சுமி விடு, சுரேஷோ அப்புறம் பாக்கியராஜோ வரட்டும், அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் இதை பற்றி பேச வேண்டாம், நீ வா
அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏங்க, அதுவும் நான் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணேங்க, பாக்கியராஜுக்கு கூட ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மலரு மறுபடியும் ஃபோனை போட்டு இங்கே வராதிங்க, இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டா. இதில் எனக்கு என்னங்க மரியாதை இருக்குது? இந்த வீட்டில் எனக்கு மரியாதைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இரு அவனுங்க என்ன வீட்டுக்கு வராமலா போயிடுவானுங்க? வீட்டுக்கு வந்து தானே மலர் மதி ஆகணும். 2 பேரும் இருங்க, என்ன ஆட்டம் போடுறீங்களோ போடுங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு பாக்கியராஜ் ஆளாக வீட்டுக்கு வராரு. உடனேவும் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. என்ன அப்படின்னு தான் பொண்டாட்டி மலர்கிட்ட கண்ணால் ஜாட காட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு கண்ணால் ஜாட சொல்கிறாங்க. பாக்கியராஜும் இந்த மலரு இந்தா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. உடனே பின்னாடி சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்த உடனே எங்கள் பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அப்பா ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இருடா சுரேஷும் வரட்டும், 2 பேத்துக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது, ஒரே தான் சொல்லிடுறேன். அவங்க பொண்டாட்டிகளை என்ன பேசி திருத்தணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுரேஷ் வீட்டுக்குள்ளே வராரு. வந்த உடனே, அப்பா அம்மா என்ன மதியானம் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் என்னன்னு கேட்டேன், அண்ணி தான் ஒன்றும் இல்லை, நீ வேலையை பாரு சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஒன்றுமே இல்லையாட்டிருக்குதுன்னு விட்டுட்டேன், என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே எங்கள் ராகவன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சுரேஷ், உன் பொண்டாட்டி மதி வந்ததுக்கப்புறம் இங்கே மலர் கூட எங்கள் பேச்சை மதிக்க மாட்டேங்கிறா. அவள் இன்னைக்கு உங்கள் அம்மாவை என்னவெல்லாம் சொல்லி திட்டிருக்கணும் தெரியுமா? யாருப்பா? அண்ணியா? அண்ணி அப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. இன்னைக்கு உன் பொண்டாட்டியோட அதிகமாக அவதாண்டா என்ன திட்டுனா அப்படின்னு சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன நீங்களா அம்மாவா அப்படி சொன்னது அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாம் சுரேஷ், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? இங்கே பாரு, எங்கள் மதியிட்ட உங்கள் அப்பாவோட ஜட்டியெல்லாம் துவைக்க சொல்கிறாங்க, நேத்தெல்லாம் சமைக்க சொன்னாங்க. புதுசாக ஒரு பொண்ணு சமைக்கிறாங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சரியாலாம் இருக்குன்னு சொல்லவெல்லாம் முடியாது. ஏதோ அவள் சமைச்சிருக்கிறா அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டினாலும் பாராட்டி இருக்கலாம், இல்லை எதுவுமே சொல்லாமனாலும் சாப்பிட்டு எந்திரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அதை அத்தையும் மாமாவும் பயங்கரமாக குறை சொன்னாங்க. நீயும் தானே சுரேஷ் அந்த சாப்பாடை சாப்பிட்ட, நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, வேற என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. டே சுரேஷ், நான் சொல்கிறேன்டா, நான் வேற எதுவும் சொல்லலடா. போய் ஒரு பக்கெட்டில் இருக்கிறத வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இன்னொரு பக்கெட்டில் இருக்கிறத துணியை துவைச்சு போடுமான்னு மதிக்கிட்ட சொன்னேன்டா. உடனே மதி இருந்துக்கிட்டு, எப்படி நீங்கள் என்னை அந்த ஜட்டியை துவைக்க சொல்லலாம், என்னாலலாம் முடியாது அப்படின்னு என்னை அடிக்க கையோங்கிறாடா. அது மட்டும் இல்லை, இந்த மலரும் சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்க வர்றாங்கடா. 2 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சே கொன்னுடுவாங்களோன்னு பயமாக இருக்குடா. யோயோ, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. என்னை அடித்து கொன்னாலும் கொன்னுடுவாளுங்க, அதுக்கு தாண்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணி அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்களா அம்மாவை அடிக்க கை ஓங்குனீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா நீங்கள், சாதாரண விஷயம், இந்த ஜட்டியை நீங்களே துவைச்சு போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா வாஷிங் மிஷினில் போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு மதிக்கிட்ட சொல்லி இப்படி மலருக்கிட்ட சொல்லி ஏமா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே எங்கள் லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, டேய் நீயும் உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டே இல்லை, அம்மாக்குன்னு யாருமே இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா அப்படி இல்லைம்மா, டேய் நீ பேசாதடா, டே சுரேஷ் நீ சொல்லுடா, என்ன இவங்களுங்கெல்லாம் அடிச்சு கொன்னுடுவாங்க தானே, எனக்கு பயமா இருக்குடா, பேசாம நம்ம 3 பேரும் தனியா போயிடலாமா, நான் உங்களுக்கு சோறாக்கி போடுறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இப்போ உங்களுக்கு வேலை செய்ய முடியுமா, காலெல்லாம் வலிக்காது, தண்ணிக்கேவும் அவ்வளோ தூரம் கூப்பிடுவீங்க, இப்போ சமைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து உங்கள் பையனை பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க,
அப்போ இதெல்லாம் நடிப்பு தானே அப்படின்னு மலர் கேட்குறாங்க. உடனேவும் என்ன வார்த்தை பேசிட்ட நீ? உன்னையெல்லாம் இப்படியே சும்மா விட்டது ஏன் தப்பு தாண்டி, உன்னை இப்படியெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலரை வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து வந்துட்டு என்ன அந்த பேச்சு பேசுகிற? மலரு, உனக்கெல்லாம் இன்னும் அவ சொன்னதெல்லாம் அதிகமாக பேசணும். அது மட்டும் இல்லை, அவ குடும்பத்தை விட உன் குடும்பம் தான் ரொம்ப மோசமான குடும்பம்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்ன குடும்பம், என்ன பொண்ணு வளர்த்துருக்காங்க அப்படின்னு பேசின உடனே இங்கே மலர் அழுகுறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு நம்மளுக்காக தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க இன்னைக்கு அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசி ரொம்ப காயப்பட்டுட்டாங்க. நம்மனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களுக்கு வந்த கோவத்தில் அப்படியே லட்சுமியை எட்டி உதைக்கிறாங்க. காலால் எட்டி உதைச்சு அவ்வளோதான், பார்த்துக்கோங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷு, பாத்தியாடா உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி என்ன பாடுபடுத்துறான்னு அப்படின்னு அழுகுறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அம்மா நீங்கள் பேசுனதும் தப்பு தானம்மா அப்படின்னு சுரேஷ் சொன்ன உடனே, போச்சுங்க, இந்த வீட்டில் நம்மளுக்குன்னு யாருமே இல்லை, எல்லாம் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்குன்னு யாருமே இல்லைங்க. இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏங்க, உடனே மாப்பிள்ளைக்கு ஃபோனு பண்ணுங்க, நம்ம ரேவதி வீட்டிலனாலும் போய் இருந்துக்கலாம், இனிமே இந்த வீட்டில் இருக்க வேணாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க.